ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ரொட்டீன் பார்க்கலாமா? டுமாரோ மண்டே ஸ்கூல் ரீஓப்பனிங். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டிஃபன் பாக்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு க்ரோசரி ஐட்டம்லாம் எது எது வேணும்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டாச்சு. ஏன்னா ஸ்கூல் ஓப்பனிங் மார்னிங் நம்மளுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பெட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் காலையிலேயே. நான் இந்த புது பெட் ஸ்ப்ரெட் வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட நான் காட்டுறேன். இது பக்கத்தில் இருக்க லோக்கல் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இதோட ரேட் 550 வந்துச்சு. எங்களோட காட் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எக்ஸ்ட்ரா 2 பில்லோ கவர்ஸும் வாங்கியிருக்கேன். பாப்பாங்க 2 பேர்த்துக்கும். இந்த கலர் எனக்கு பார்த்தனையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்கை ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் கலர் கூட. அதில் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால் நான் இது சூஸ் பண்ணேன். இது உங்களுக்கு எலாஸ்டிக் டைப் தான், நம்ம இழுத்து போட்டுக்கலாம். காட்டன் மெட்டீரியல் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் இது வாங்கினேன். 2 பில்லோ கவருமே கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது. நான் போட்டுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சைடில் இந்த மாதிரி கம்பி இருக்குது. இது எதுக்குன்னா பாப்பாங்க சின்னதாக இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணோம், அவங்க கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு. இது அப்படியே ஒரு லாக் டைப் தான், வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா கீழே இறக்கி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என் ஹஸ்பண்ட் தான் இந்த ஐடியா கொடுத்து ரெடி பண்ணாங்க. இப்போ ஓவராலாக இப்படி தான் இருக்குது. பாப்பாங்க 2 பேர்த்தோட ஃபேவரட் டாலையும் நான் எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே பாப்பா பசிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே நைட்டு டின்னர் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் டின்னருக்கு தோசையும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் தான் ரெடி பண்ணுறேன். கத்திரிக்காய் கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா பாப்பாங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஆனியன், டொமேட்டோ, கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிறேன், இல்லைன்னா கருப்பாயிரும். இது கூட நான் ஒரு உருளைக்கிழங்கும் போடுவேன், சின்ன சைஸு. பெருசாக இருந்தால் பாதி போடுவேன். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் இருக்கிறத வச்சு பண்ணுறேன். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், டொமேட்டோ, கத்திரிக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, காரத்துக்கு நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன், அது ஒரு 3, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி விசில் வந்தால் இனி ஆஃப் பண்ண வேண்டியது தான். சைடில் அப்படியே தோசை சுட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லையும் வச்சுருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் தோசை கேட்பாங்களா இல்லை இட்லி கேட்பாங்களான்னு சொல்லிவிட்டு. எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் தோசை தான் கேட்பாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு நாள் இட்லியும் கொடுப்பேன். இட்லினா அவங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. நாளைக்கு தான் ஸ்கூல் ஃபஸ்ட் டே, அதனால சீக்கிரமாக தூங்க வைக்கணும். ஏன்னா மார்னிங் ஸ்கூல் இல்லாதங்காட்டி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு பழகிட்டாங்க. நாளையிலேருந்து இந்த ரொட்டீனில் கொண்டு வரணும். பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்குன்னு. தோசை சுட்டாச்சு. அதுக்கெல்லாம் விசிலும் வந்துடுச்சு. விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு பஜ்ஜியை கடைஞ்சி தாளிச்சிக்கலாம். கடுகு, கருவேப்பிலையும் கொஞ்சம் பூண்டும் போட்டிருக்கேன். நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் டின்னர். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,